தமிழக சட்டசபை தேர்தலில் மயிலம் தொகுதியில் அதிமுகவின் சி.வி. சண்முகம் வெற்றி பெற்றார். அவர் ஏற்கனவே வகித்து வந்த ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். தமிழகத்தில் காலியான எம்பி பதவி உட்பட 10 மாநிலங்களில் உள்ள 24 ராஜ்யசபா காலி இடங்களுக்கு 18ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. தாவேகாவுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருப்பதால் எளிதாக வெற்றி பெறும். முதல் தேர்தலிலேயே ஆட்சியை கைப்பற்றிய தாவேகாவுக்கு பார்லிமென்ட்டுக்கு முதல் எம்பியை அனுப்பும் வாய்ப்பும் கூடவே கிடைத்துள்ளது. அதை உதறிவிட்டார் விஜய். தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி பதவியை தங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான நிர்வாகிகள் முதல்வர் விஜயை சந்தித்து இதுபற்றி பேசினர். And Honorable Chief Minister has told us that though it is a first seat, they were very much in the discussion, but he assured me that TVK is seriously considering to allocate this seat to Congress, and I am confident Honorable Chief Minister will surely make this announcement in a short while. இந்த சந்திப்புக்கு பின் ராஜ்யசபா எம்பி சீட்டை காங்கிரசுக்கு ஒதுக்குவதாக முதல்வர் விஜய் அறிவித்தார். முதல்வர் விஜய் காங்கிரசுக்கு ஏற்கனவே 2 அமைச்சர் பதவிகள் கொடுத்துள்ளார். தற்போது எம்பி சீட்டையும் தாரை வார்த்துள்ளார். தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அடம்பிடித்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை பெற்றது. கிறிஸ்டோபர் திலக் எம்பியானார். தேர்தலுக்கு பின் திமுக உறவை முறித்த காங்கிரஸ் தாவேகாவுடன் சேர்ந்தது. திமுக தயவில் ஒரு எம்பி 5 எம்எல்ஏக்களை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டதாக திமுகவினர் கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் தாவேகாவிடமும் ஒரு எம்பி சீட்டை சாமர்த்தியமாக கேட்டு வாங்கியிருக்கிறது காங்கிரஸ். விரைவில் எம்பி வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார்.